தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தொல்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும், ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும், ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் எனும் தலைப்பில் இணைய வழியில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இந்நிகழ்வை அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடி குமார் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இந்த விழாவில் 78 கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை அரங்கேற்றம் செய்தார்கள். இந்த நிகழ்வின் முந்தைய பாகத்தை முந்தைய காணொளியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியான 2ஆம் பாகத்தை இக்காணொளியில் காணலாம். கவிமாமணி அஞ்சல் தாசன் அவர்கள், இவர் தன்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு தமிழ் பணியே தன் பணியாக நினைத்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் சென்னையில் இருந்தாலும் கோவையில் இருந்தாலும் நம்மோடு இருப்பவர். அவர் எப்பொழுதும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் கலந்து கொண்டு தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர். எளிமையும் எல்லோரையும் பாசத்தோடு நேசிக்கின்ற பண்பும் தன்னுடைய அனுபவத்தை ஆற்றலை கவிதையாக்கி காட்சிப்படுத்துகின்ற திண்மையும் கொண்டவர். தளராத வயதிலும் தளராமல் தமிழ் பணி ஆற்றுகின்ற மதிப்புக்குரிய பெரியவர் அஞ்சல் தாசன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. எல்லோருக்கும் இந்த அஞ்சல் தஞ்சை தாசனின் வணக்கம். அந்த தஞ்சை கோபுரம் போல் நிமிர்ந்து நிற்கும் என சொல்லி நான் எழுதிய சிறு பாரதியார் பாடலையும் சொல்லி என் கவிதைக்குள் வருகிறேன். என் மகுடம் கொண்டது உன் தலை அலங்காரம், உனக்கு வெண்பா பாட வந்தது என் கவிச்சாரம், எழுதுவது உனக்கு தொழில் என்றாய், என் எழுத்துக்கு இன்று நீ உயிர் தந்தாய். வாழ்க பாரதம், வாழ்க பாரதி, வாழ்க பாரதி, வாழ்க பாரதம் என சொல்லி இதோ ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். கிடைக்காதா என்ற சுதந்திரத்தை கிடைத்து விட்டதாக பாடினான் மாபெரும் மகா கவிஞன் பாரதியார். பெருமை கொண்டு கிடைத்ததாகவே கிடைத்த பிறகே நாம் இதை இன்றும் அன்றும் பாடினோம். அடைக்கலமாக பொருள் விற்க வந்தான் நம்மை நாடி, அடைத்து நம்மை அடிமையாக்கினான். உடைக்கவே சங்கிலியை அடிமை நிலையிலிருந்து காந்தியும் இன்னும் பல தலைவர்களும் காத்து நின்ற காந்தியின் தலைமையிலே சாந்தம் அகிம்சை நெறியிலே அறப்போராட்டமே செய்தே சாந்தம் வெள்ளையன் நமக்கு பயந்து திரும்பவே எத்தனை தியாகம், தியாகிகளின் உயிர் பலி அத்தனையும் தாய்நாட்டு மண்ணுக்கு அளித்து கொத்து கொத்தாய் மறைந்தாலும் தேசத்தில் நமது தேசிய கொடியை பறக்கவே விடுதலை பெற்றிடவே தாரக மந்திரமாக வந்தே மாதரம், பாரத மாதாவே நீ வாழ்கவை என வானம் பிளக்கவே கோஷங்கள் போட்டு கொடி பிடித்து பெற்ற தாய்நாட்டை காக்கவே தினம் தன்னிலை மறந்தாரே, பெற்று மகிழ்ந்தாரே தமது சுதந்திரத்தையே. இன்று இதை மக்கள் ஆனந்தமாக நாம் மக்களோடு நன்றாக கொண்டாடி மகிழ்கிறோம். பலர் ஆனந்தத்திலே
வென்று கிடைத்தது நமக்கு, இன்று அந்த ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆனந்தத்திலே நானும் கவிபாடி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பார்வோற்றும் பண்பட்ட கவிஞன் பாரதியின் பேர் விளைவித்த வேளாண்மையின் விளைச்சலிவர். தியாகத்தால் திசை காட்டும் தீரர்களை போற்றினார். தியாக திருநாளாம் சுதந்திரத்தின் சீர்மையை வரை சாற்றினார். தஞ்சை அஞ்சல்தாசன் தந்த கவியால் நாமும் தியாகத்தை செய்யும் திண்மையை பெற வேண்டும் என்ற விருப்பத்தை நானும் சொல்லி, நல்ல கவி சொல்லி நமக்கெல்லாம் வழிகாட்டும் சொற்களை சுவையாக சொன்ன கவிமாமணி தஞ்சை அஞ்சல்தாசன் அவர்களை வணங்கி பாராட்டுகிறேன். நன்றி. அடுத்து கவிதை வழங்க பெங்களூரில் இருந்து வருகை தந்திருப்பவர் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கர்நாடக மாநில துணைத் தலைவர் கவிமாமணி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள். இவர் தன்னுடைய கருத்துக்களை கவிதையாக்கி எளிமையாகவும் எழிலாகவும் தன்னுடைய பணிகளுக்கு நடுவே இதை பாரமாக கருதாமல் இதுதான் நம்முடைய பண்பாடு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவர். ஆன்மீக பணி, அறப்பணி, அதனோடு தமிழ் பணியும் இணைத்து தன்னுடைய முதுமையை வென்று கொண்டிருப்பவர். எல்லா நாளும் ஏதாவது ஒரு பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவர். தமிழால் இளமை பெற்றிருப்பவர் கவிமாமணி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களை பெங்களூரில் இருந்து கவிதை வழங்க அழைக்கிறேன். இணைந்திருக்கும் அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் நற்றமிழ் வணக்கம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இது தலைப்பு. பாருக்குள் நல்ல நாடு பாரதமே, முழங்கிடுவோம் பாரதியின் பாடல்கள், பாடி மகிழு ஆனந்தமே. வீரர்கள் தியாகத்தால் ஆனந்த சுதந்திரமே. வஉசியின் செக்கிழுத்த கொடுமையை மறவாமல் வீர வணக்கம் செய்தே ஆனந்தமாய் கொண்டாடுவோம். வீரத்துடன் கொடிகாத்த குமரனையும் நினைந்திடுவோம். வீரன் சின்னமலையினை புகழ்ந்தேத்தி விடுதலை நாள் தீர்க்கமாய் எண்ணி ஆனந்த சுதந்திரம். அச்சமில்லை. உச்சி மீது வானிலிருந்து வீழ்ந்த போதும் உச்சமாய் பாடினார் பாட்டனார் ஆனந்தமாய். நிச்சயமாய் விடுதலை கிடைத்ததென்று பாடினாரே. நிகரில்லை பாரதியின் களிப்பிற்கே. ஆடி பாடி அச்சமின்றி மகிழ்ந்தனர். இன்று நமது உள்ளத்தில் ஆனந்திக்கும் அருமையான பொக்கிஷத்தை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். இச்சையாய் ஆங்கிலேயன் கொடுத்த அரசு பணியினையே துச்சமாய் தூக்கி எறிந்த போராட்ட வீரர்களை எண்ணி எண்ணி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். வண்ண கோலம் வாசலிலே மூவர்ண கொடியேற்றி திண்ணமாய் சூழலைப்போம். நல்லோரின் கைகளிலே தில்லையினாதன் அருளாலே தமிழர்கள் ஆள வேண்டும். விண்ணினையும் அளந்திடுவோம், ஏவுகணைகள் செய்திடுவோம். ஆணுக்கு பெண்ணிகர் பட்டங்கள் பதவிகள். ஆனந்த சுதந்திரம் 78ஆம் வருடத்திலே கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். வாழ்க சுதந்திரம், வாழ்க நிரந்தரம். வாழ்க சுதந்திரம், வாழ்க நிரந்தரம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூர். நல்ல தமிழில் வெல்லும் கருத்துக்களை விரைவாக சொன்னார். ஆழ்ந்த அனுபவத்தின் அடைக்கலமான சொற்கள் தியாகத்தின் திசையை காட்டியது. தீந்தமிழின் சிறப்பை சீராக சொன்னது. நல்ல கவி படைத்த கவிமாமணி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களை நிறைவாக வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவிதை வழங்க கோவையில் இருந்து கவிமாமணி கீதா தயாளன் அவர்கள். இவர் பொதுநல உணர்வோடு பல்வேறு
பொதுப்பணிகளை அறப்பணியாக நினைத்து செய்பவர். தமிழுக்கு தொண்டாற்றுவது என்றில்லாமல் தமிழோடு மக்களுக்கும் தொண்டாற்றுவதை தன்னுடைய தூய பணியாக நினைத்து செய்து கொண்டிருப்பவர். பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு இணைந்து நல்ல பல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். தன்னுடைய எழுத்தால், பேச்சால், கவிதையால் நம்முடைய நினைவில் நிற்பவர். கவிஞர் கீதா தயாளன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதைக்குள் நுழைகிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அடிமை வாழ்வு அறுபட்ட நாள் இதுவே. அகிம்சை வழியில் போராடிய சுதந்திரம். பல வீர தியாகிகளின் உயிரை கொடுத்தே சுதந்திர காற்றை சுவாசித்தோம். பல வீர தியாகிகளின் உயிரை கொடுத்தே சுதந்திர காற்றை சுவாசித்தோம். சாதி மத வேறுபாடுகளை பொசுக்கிடுவோம். சாதி மத வேறுபாடுகளை பொசுக்கிடுவோம். பாலியல் வன்கொடுமையை வேருடன் அழித்திடுவோம். பாலியல் வன்கொடுமைகளை வேருடன் அழித்திடுவோம். அகிலத்தில் பெண்மையை போற்றி மதித்திடுவோம். அகிலத்தில் பெண்மையை போற்றி மதித்திடுவோம். மனிதம் காத்து புனிதம் அடைந்திடுவோம். மனிதம் காத்து புனிதம் அடைந்திடுவோம். பண்பாடு போற்றி பாரம்பரியம் பேணிடுவோம். பண்பாடு போற்றி பாரம்பரியம் பேணிடுவோம். ஒன்றுபட்ட நாட்டை காத்திடுவோம். ஒன்றுபட்டு நாட்டை காத்திடுவோம். அனைவரும் கல்வி அறிவு பெற்று சிறந்திடுவோம். அனைவரும் கல்வி அறிவு பெற்று சிறந்திடுவோம். அகில நாடுகளுக்குள்ளே பூசலை ஒழித்திடுவோம். அகில நாடுகளுக்குள்ளே பூசலை ஒழித்திடுவோம். கைத்தொழில் கற்று சுயமாய் உழைத்திடுவோம். கைத்தொழில் கற்று சுயமாய் உழைத்திடுவோம். எங்கும் வறுமை நிலையை மாற்றிடுவோம். எங்கும் வறுமை நிலையை மாற்றிடுவோம். தமிழ் கற்று தமிழ்நாட்டை உயர்த்திடுவோம். தமிழ் கற்று தமிழ்நாட்டை உயர்த்திடுவோம். தமிழன் என்றே பெருமிதம் கொண்டிடுவோம். தமிழன் என்றே பெருமை கொண்டிடுவோம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆனந்த சுதந்திரத்தின் அருமையை அழகுபட சொல்லி அடைந்த சுதந்திரத்தை அனைவருக்கும் பகிர்ந்திடுவோம். அழகான பாரதத்தை சுதந்திரத்தால் கொண்டாடுவோம் என்று நல்ல தமிழில் நறுக்கென சொன்னார். நல்ல கவி சொன்ன கீதா தயாளன் அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். புதுச்சேரியிலிருந்து கிருப தனசேகரன் அவர்கள், இவர் நல்ல கவிஞர். தன்னுடைய கருத்துக்களை அழகுபட எடுத்து சொல்லுகின்ற ஆற்றலை பெற்றவர். அத்தோடு நில்லாமல் சிறந்த இசை நயத்தோடு பாடுகின்ற ஆற்றலை பெற்றவர். தன்னுடைய பாடல்களின் வழியாக தன்னுடைய கருத்துக்களை சுவையோடு கேட்பவர் மனதில் ஆழ பதிகின்ற வகையில் எடுத்து சொல்லுகின்ற பணியை தொடர்ந்து செய்து வருபவர். என்னுடைய குரலை நாள்தோறும் தன்னுடைய இசை மொழியால் பாடி நம்மை எல்லாம் பரவசப்படுத்திக் கொண்டிருப்பவர். ஆற்றல் மிக்க கவிஞர், படைப்பாளர், பாடகர் என்று உயர்த்தி கொண்டிருக்கின்ற உணர்வாளர், புதுவையிலிருந்து கவிஞர் கிருப தனசேகரன் அவர்கள் தன்னுடைய கவிதை வழங்க அழைக்கிறேன்.
நமது பாரதத்தின் சுதந்திர வீரர்கள், இந்தியாவின் உத்தம புருஷர்கள். தேசப்பற்று சுதந்திர தாகம் வேக்கும் ஒற்றுமை ஆனந்த சுதந்திரமே. தேசப்பற்று சுதந்திர தாகம் வேக்கும் ஒற்றுமை ஆனந்த சுதந்திரமே. பாம் 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 பாம். அரும்பாடுபட்டோ பாரதத்தின் விடுதலைக்கு பெரும்பாடாய் விதைத்திட்ட உணர்வுகளின் பேரின்பமே. பம் 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 பம். ஆனந்த சுதந்திரம் வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். ஆனந்த சுதந்திரம் பாம் பாம். பெற்ற மண்ணையும் பெற்றெடுத்த தாயையும் ஒன்றிணைந்து பார்க்கும் நற்குணமே நம் சுதந்திர சுவாசம். பம் பம் பம். ஆனந்த சுதந்திரம், ஆனந்த சுதந்திரம். வேற்றுமை ஒற்றுமை தாரக மந்திரம். தாய் மண்ணின் வழி தந்த சுதந்திரம் மறந்ததால் வெற்றிக்கு வழி தந்திட சுதந்திர தாய் மறந்தாள். ஆனந்த சுதந்திரம், ஆனந்த சுதந்திரம். ஆங்கிலேயரின் பீரங்கி கர்ச்சனை முழக்கங்களை தூள் தூளாக்கிய இந்திய விடுதலை வீரர்களின் மாறாத நெஞ்சுறுதியே சுதந்திரம், சுதந்திரம் பெற்ற தாயகம். வாழ்க பாரதம், சுதந்திரம். நன்றி ஐயா. இன்னிசை மொழியா இதயங்களை இருக்கும் எண்ணங்களை எடுத்து சொல்லி தன் கவிதை தந்தார். தளராத தமிழ் பணியோடு தன்னிசை போற்றும் புதுவை மண்ணில் புறப்பட்ட பொற்புடை கவிஞர் கிருப தனசேகரன் கிள்ளை மொழியில் நல்ல செய்தி சொன்னார். என்னாலும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். கிருப தனசேகரன் சிறந்து வாழ்க, நிலைத்து வாழ்க, நீடித்து வாழ்க. தமிழ் போல, தமிழ் இசை போல அவர் புகழ் நிலைக்கட்டும், தொடரட்டும். அடுத்து கவிதை வழங்க கோவையிலிருந்து சண்முக பிரியா பாரதி. கோவையில் தமிழ் பணி ஆற்றுகின்ற பெற்றோர்கள் வழியில் இளைய கவியாக கவிதை வழங்கிக் கொண்டிருப்பவர். தன் ஆற்றலால் தமிழுக்கு தக்க வழியிலெல்லாம் புகழ் செய்து சேர்த்து கொண்டிருப்பவர் கவிமாமணி சண்முக பிரியா பாரதி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். ஆவுடையர் அண்ணா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கண்டிப்பாக நீங்கள் கவிதை வாசிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையை போட்ட என் சகோதரி விஜயலட்சுமி அக்கா அவர்களுக்கும் முதன்முறையாக இணைந்துள்ளேன். என் பெயர் சண்முக பிரியா பாரதி, என் கணவர் பெயர் நித்யானந்த பாரதி. அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து என் கவியரங்குக்கு செல்கிறேன். ஏடில்லா காலத்தில் எழுத்தாணி கொண்டு, ஏடில்லா காலத்தில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடிகளில் வார்த்தையை வைரமாக்கியவர் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இது பாரதி வாக்கு. அடிமை தொழில் மறைந்தது, வெள்ளையன் ஆதிக்கமும் கொள்ளையன் போக்கும் அடியோடு ஒளிந்தது. வெள்ளையனின் ஆதிக்கமும் கொள்ளையனின் போக்கும் அடியோடு ஒளிந்தது. அன்பே அகிலமுமாக நிறைந்தது, அன்பே அகிலமுமாக நிறைந்தது. ஆம், ஜாதிய ஆவண கொலைகள் நீதிக்கு பயந்து மறைந்தன.
ஜாதிய ஆணவ கொலைகள் நீதிக்கு பயந்து மறைந்தன. ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். வேற்றுமை இழிவுகள் வெகு தூரம் சென்றன. வேற்றுமை இழிவுகள் வெகு தூரம் சென்றன. ஆற்றுப்படுத்துகிறோம் அமைதியான வாழ்விற்கு. ஆற்றுப்படுத்துகிறோம் அமைதியான வாழ்விற்கு. பெண் விடுதலை கண்முன்னே கிடைத்தது. பெண் விடுதலை கண்முன்னே கிடைத்தது. அவள் பாரெங்கும் விமானத்தில் பறக்கிறாள். அவள் பாரெங்கும் விமானத்தில் பறக்கிறாள். நினைத்ததை பார்த்து நிம்மதி வாழ்வு அடைந்து விட்டோம். நினைத்ததை பார்த்து நிம்மதி வாழ்வு அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நிலையான வருமானம் நிறைவை தெரிகிறது. நிலையான வருமானம் நிறைவை தெரிகிறது. வறுமை ஒளிந்து வசந்தம் காணும் வேளாண்மை. வறுமை ஒளிந்து வசந்தம் காணும் வேளாண்மை. வாழ்வாதாரம் வளமையை நோக்கிய பயணங்களில். வாழ்வாதாரம் வளமையை நோக்கிய பயணங்களில். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் விரைவான முன்னேற்றம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் விரைவான முன்னேற்றம். உலகெங்கும் உற்பத்தி உருவாகும் அடிப்படை பொருட்கள். உலகெங்கும் உற்பத்தி உருவாக்கும் அடிப்படை பொருட்கள். 1000 தொழில்களில் அதிவேக புரட்சி, அனைவருக்கும் விடுதலை. 1000 தொழில்களில் அதிவேக புரட்சி, அனைவருக்கும் விடுதலை. ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். சந்திர மண்டலம் கண்டுவிட்டோம். சந்திர மண்டலம் கண்டுவிட்டோம். சரித்திரம் பல படைத்து வாழ்கிறோம். சந்திர மண்டலம் கண்டுவிட்டோம். சரித்திரம் பல படைத்து வாழ்கிறோம். இணையத்தில் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம். இணையத்தில் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம். இயக்கும் மருத்துவ சிகிச்சை. இயங்கும் மருத்துவ சிகிச்சை கணனியின் துணை கொண்டு. இயங்கும் மருத்துவ சிகிச்சை கணனியின் துணை கொண்டு. இயந்திர சாதனங்களால் உருவாகும் மாற்றங்கள். இயந்திர சாதனங்களால் உருவாகும் மாற்றங்கள். தொலைந்த நாகரீகம் மீட்டெடுத்தது அகலாய்வு. தொலைந்த நாகரீகம் மீட்டெடுத்தது அகலாய்வு. ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆனந்த சுதந்திரம் இமய முதல் குமரி வரை எங்கும் காணலாம். ஆனந்த சுதந்திரம் இமய முதல் குமரி வரை எங்கும் காணலாம். ஒளிந்தது பாலியல் வன்முறை. கொலை கொள்கைகள் குறைந்தன. கொலை கொள்ளைகள் குறைந்தன. விதிகள் கடைபிடித்து இயங்கும் சட்டங்கள் தந்தன. விதிகளை கடைபிடித்து இயங்கும் சட்டங்கள் தந்தன ஆனந்த சுதந்திரத்தால். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூறி, எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவரை செல்லும் இடமெல்லாம் சிலையாய் சிற்பமாய் சீதனமாய் தரும் திருவள்ளுவர் விருது பெற்ற நித்யானந்த பாரதியின் செல்லம்மாள் இவர். செல்ல தமிழை நில்லாமல் நிறுத்தாமல் கண்ணலென கவி சொன்னார். கருத்தான விருத்தத்தால் கணக்காக எடுத்து சொல்லி ஆனந்த சுதந்திரத்தின் அடைதிட்ட பெருமையும் அனைவருக்கும் பொது என்று அழகாய் சொல்லி சிறப்பான கவிதையால் சிக்கலில்லாமல் வாழ்வோம் என்று நல்ல கவி சொன்ன கவிமாமணி சண்முக பிரியா பாரதி அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி. அடுத்து கவிதை வழங்க முனைவர் கமலா முருகன் அவர்கள் கல்லூரி பேராசிரியராக, கருத்தியல் போராளியாக, தமிழுக்கு கிடைத்த பேராற்றலாக, செல்லும் இடமெல்லாம் தக்க வழிகளில் தமிழை சொல்லும் சுவையறிந்த பேச்சாளர், நல்ல தமிழால் நாளும் பணி செய்து தளரா தமிழ் பணியால் தளர்ந்தாலும் தளரமாட்டேன் என்று உளமாற உழைப்பவர், உணர்வோடு வாழ்பவர், சிறந்த கவியால் மொழியால் தமிழுக்கு சிறப்பு செய்து வருகின்ற பேராசிரியர் முனைவர் கமலா முருகன் அவர்கள் கவிதை வழங்க அழைக்கிறேன். அகிலம் முழுவதும் அன்பு தமிழ் வளர்க்கும் ஆவடி ஐயாவின் தமிழ் உலகில் இணைந்திருக்கும் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தலைமைக்கும் கவிபாட அழைத்தவர்க்கும் வாய்ப்பு தந்தவர்க்கும் எந்த மகிழ்வான வணக்கம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். 1000 ஆண்டுகள் முன்னதாய் அந்நியர் வந்து ஆண்டார். பாரத மாதாவின் இதயம் தனில் இன்னல் விளைந்தது. உபாதைகள் செய்து உடல் முழுதும்
வருத்தம் பரவி கை கால்கள் ஓய்வதும் பாரதத்தாயின் பிள்ளைகள் யாவரும் சோர்ந்து நலிவதும் உயிர்நிலை மயங்கியதும் தவித்திட்ட சூழலில் பாரதியின் கவிதைகளும் காந்தியின் அகிம்சையும் நேதாஜியின் இம்சையும் செண்பகராமனின் ஜெய்ஹிந்த் முழக்கமும் குமரனின் உறுதியும் வஉசியின் கரங்களும் தில்லையாடியின் உதிரமும் வேலுநாச்சியின் வீரமும் கட்டபொம்மனின் கர்ஜனையும் கட்டி இழுத்தன தேரொன்றை சுதந்திர வேள்வி என்ற அதன் பெயர் சூட்டி பாதையில் தம் இன்னுயிர் ஈந்த இளஞ்சிங்கங்கள் பலருண்டு. பாரதத்தாயின் பாதம் பிணித்த அடிமை விலங்கை அகிம்சை ஒளி கொண்டு உருக்கிட முயன்று வென்ற காந்தியும் இதில் உண்டு. ஆவேசம் கொண்டு ஆங்கிலேயனை சுட்டு வீழ்த்திய வாஞ்சிநாதனும் இங்குண்டு. அனைவரும் தந்த குருதியின் விளைச்சலில் ஆங்கிலேயர் ஆட்சியின் வீழ்ச்சி தழைத்தது. பாரதத்தாயின் உயிரும் பிழைத்தது. ஆனந்த சுதந்திரம் வந்தது. ஆயிரம் ஆயிரம் இன்னல்கள் மறைந்தது. என்றே நானும் மகிழ்ந்திருந்த வேளையில் மாற்று வடிவில் பல்வகை இன்னல்கள் பாரதத்தாயின் பாதம் சுரண்டும் பெருச்சாலிகளாய். சுரண்டல் மட்டுமென்றால் சகிப்போம், நாட்டையே அழிக்கும் வன்மச் சுரண்டல் மிகுவதை காணச் சகியோம். காந்தியே, பாரதியே, மீண்டு வாருங்கள். நேதாஜி போன்ற வீர காளைகளே வாருங்கள். பகத்சிங் என்ற பால்மனம் மாறும் முன் தேசமும் நேசமும் வளர்த்திடும் இளம் தோள்களே வாருங்கள் என்றே அழைத்திட, கயமைகள் வெறுத்திட, ஆனந்த சுதந்திரம் எமை கண்டு நகைத்திடும் நாளை மற்றும் இன்னொரு சுதந்திரம் வேண்டி நிற்போம். இன்னுயிர் தந்தல்ல, இன்னுரை தந்தே இன்முகம் காட்டி இணைந்தே வென்றிடுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். பெருச்சாளிகளின் சுரண்டல்களில் இருந்து பெருந்தீங்கை அகற்றிட இன்னொரு சுதந்திரம் கேட்டு போர்க்குரல் எழுப்பி புதுவகை சுதந்திரத்தை பெறுவோம் என்று இரண்டாம் சுதந்திரத்திற்கு இலக்கு நிர்ணயித்தார். முதல் சுதந்திரத்தையே முழுமையாக கொண்டு சேர்க்க முடியாத நாம் இரண்டாம் சுதந்திரத்தை தேடுவதென்பது இருப்பதை விட்டு பறப்பதற்கு பாதை போடுவதை போன்றது என்றே கருதுவேன். ஏனென்றால் சுதந்திரம் தந்த உரிமை என்பது யாரோ சிலருக்கு என்று நாம் நம்புவது நம்முடைய மடமை என்று கருதுகிறேன். நாம் விட்டு கொடுத்தோம், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். விட்டதை பிடிப்பதை விட்டுவிட்டு புதியதாக புறப்பட்டு போய் புனரமைப்போம் என்று சொல்லுவது பொழுதுபோக்கு செய்தியாக மாறுமே தவிர புதியதாக ஒன்றையும் பெற முடியுமா என்று வினா எழுப்பி விடை தேடினால் பயனுள்ளதாக அமையும் என்றே கருதுகிறேன். பேராசிரியர் முனைவர் கமலா முருகன் அவர்கள் இதை சொன்ன காரணத்தால் அவர் ஏதோ புதிய ஒரு போராட்டத்தை போர் தொடுக்க புறப்பட்டார் என்று கருதாதீர்கள். இந்த சுதந்திரம் இன்னும் வெற்றி பெறவில்லை. எனவே இன்னொரு சுதந்திரத்தை, இந்த சுதந்திரத்தை மீட்பதற்கு தாருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். எப்படி என்றாலும் சுரண்டல் பெருச்சாளிகளின் சுற்றி வரும் தீமைகளின் பிடியில் இருந்து நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பது சொன்ன செய்தி, நல்ல செய்தி சொன்ன நற்றமிழ் பாவலர் பேராசிரியர் முனைவர் கமலா முருகன் அவர்களை நெஞ்சார வணங்குகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்க மன்னார்குடியிலிருந்து முனைவர் ஊமா சாந்தி அசோகன் அவர்கள். சிறந்த கவிஞர், பேச்சாளர், ஆய்வறிஞர் என்று பல நிலைகளில் தமிழை தன்னெழுச்சியாக செய்து வருபவர்.
தக்க வழிகளிலெல்லாம் தமிழ் பணி ஆற்றுகின்ற ஆற்றலாளர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உணர்வோடும் உரிமையோடும் பங்கெடுத்து சிறப்பு செய்து வருபவர் முனைவர் ஊமா சாந்தி அசோகன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். கலை மாமணி, சொல்லின் செல்வர், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான ஆவடி ஐயா அவர்களை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஈன்றெடுக்காத தாய் தமிழையும் வணங்கி, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற இக்கவியரங்கில் என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். இரத்தங்கள் சிந்தி யுத்தங்கள் புரிந்து வேதங்கள் வேதங்கள் என்னும் பதர்களை தகர்த்து அந்நியர்களின் ஆதிக்க சக்தியை அகிம்சை என்னும் ஆயுதம் ஏந்தி சாதி மத இன மொழி வேதமின்றி சமத்துவ நேசம் செழிக்கும் சுதந்திர தேசம் மலர சமத்துவ விதை விதைத்து சுதந்திர பயிரை அறுவடை செய்வோம் என்ற கனவில் ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆனந்த கூத்தாடினான் என் பாட்டன் பாரதி அன்று. தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வீர வரிகள் உயிர் பெற்று விடியாத இரவுகளுக்கு சொந்தக்காரர்களாகி சூரிய உதயத்திற்காக காத்திருக்கும் திருவோடு ஏந்தியவர்கள் கைகளில் அச்சய பாத்திரம் ஏந்தும் நாள் எந்நாளோ அந்நாளே ஆனந்த சுதந்திரம் அடையும் ஆனந்தமான நன்னாளாகும். விழிகளில் கண்ணீரோடு விடியலை நோக்கி விழிகளில் கண்ணீரோடு விடியலை நோக்கி விம்மி நிற்கும் விளிம்பு நிலை மாந்தர்களின் விடியல் எந்நாளோ அந்நாளே ஆனந்த சுதந்திரம் அடையும் ஆனந்தமான நன்னாள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் லட்சியத்தை நினைவில் சுமந்து தடைகள் பல தாண்டி தயக்கமின்றி தளர்ச்சி இல்லாமல் உலகம் நாளை நம் கையில் என்ற நம்பிக்கையோடு அச்சமின்றி பெண்கள் உலாவரும் நாள் எந்நாளோ அந்நாளே ஆனந்த சுதந்திரம் அடைந்த ஆனந்தமான நன்னாளாகும். எந்த ஒரு சிங்கத்திற்கும் எந்த ஒரு சிங்கமும் அடிமை இல்லை, எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு மனிதனும் அடிமை இல்லை என்ற பாரதியின் வைர வரிகளில் வலிமை பெற்று ஆணவ கொலைகளை அகற்றி அடிமை தலைகளை அறுத்தெறியும் நாள் எந்நாளோ அந்நாளே ஆனந்த சுதந்திரம் அடையும் ஆனந்தமான நன்னாளாகும். பேச்சு எழுத்து என பல சுதந்திரம் பெற்றும் இன்று பல அநீதிகளை கண்டு பேசா மடந்தைகளாக உலவரும் நாள் நிலைமை மாறினாலே என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்ற பாரதியின் ஏக்கமான எதிர்பார்ப்புகளை சுமந்த கனவு வரிகள் உண்மை வரிகளாக நமக்கு மாறி ஆனந்தமான சுதந்திரம் அடையும் நன்னாளாக மாறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி அவனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. விழிகளில் கண்ணீர் நீக்கி விடியல் தேடி விரைவாய் செல்வோம், நிறைவாய் பெறுகின்ற நாளே சுதந்திர திருநாள் என்று கவிமொழியால் கணக்கிட்டு பட்டியல் நீட்டி பாதை காட்டினார் முனைவர் உமா சாந்தி அவர்கள். சொன்ன செய்தி எல்லோருக்கும் ஏற்புடையதுதான், என்னாலும் பின்பற்ற தடையில்லை, தளராமல் உடைத்தார் விழிகளின் கண்ணீரை விரைவாய் துடைக்கலாம் என்று விரைந்து செயலாற்ற சுதந்திர நன்னாள் வழிவகுக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அடுத்து கவிதை வழங்க சென்னையிலிருந்து கவிஞர் ஜே கோகுல் கிருஷ்ணா தன்னுடைய கவிதையால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதை சொல்ல வருகிறார். அவரை வரவேற்று கவிதை கேட்போம். பல அடுக்கு மாளிகைகளில் பகட்டான வாழ்க்கை முறையில் பணக்கார உணவு முறைக்கும் பட்டினியால் வயிறு சுருங்குவதும் கருணையின்றி கடந்து சென்று
கருங்கல்லுக்கு காணிக்கை கொடுத்து எல்லோரையும் காப்பாத்து கடவுளே என்று எழுத்தறிவு உள்ளவன் கேட்பதும், இடுகாட்டில் இறுதி சடங்குக்கும் இவர்களாயின் அனுமதி மறுப்பதும், எல்லோரும் சமமென ஒரு கூட்டமும் எங்களுக்கே எல்லாமுமென முட்டாள் கூட்டமும் இப்படியும் இருக்க இதில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். காஷ்மீருக்காக கண்ணீர் சிந்தியும் குமரிக்காக குரல் கொடுப்பதும், காஷ்மீருக்காக கண்ணீர் சிந்தியும் குமரிக்காக குரல் கொடுப்பதும், உணவு முறையிலே வேறுபட்டாலும் உணர்வுகளில் ஒன்று சேர்ந்தோம். உணவு முறையிலே வேறுபட்டாலும் உணர்வுகளில் ஒன்று சேர்ந்தோம். இமயமும் சற்று சிறிதாகுமே, இமயமும் சற்று சிறிதாகும், இந்தியராய் நாங்கள் ஒன்று சேர்ந்திட. ஊருக்கும் பேருக்கும் வேறுபாடு உண்டு, உதிரத்தில் கலந்திருக்கும் எங்கள் பண்பாடு. ஊருக்கும் பேருக்கும் வேறுபாடு, உதிரத்தில் கலந்திருக்கும் எங்கள் பண்பாடு. எட்டாத உயரத்தில் நிலவையும் ஏவுகணை கொண்டு தொட்டுவிட்டோம். விண்ணையும் தாண்டிய அறிவியலும் வீட்டின் கைகளிலே கொண்டுள்ளோம். விண்ணையும் தாண்டிய அறிவியலும் வீட்டில் கைகளிலே கொண்டுள்ளோம். தேடி கிடைத்ததல்ல சுதந்திரம், போராடியதால் பெற்றதே சுதந்திரம். தேடி கிடைத்ததல்ல சுதந்திரம், போராடியதால் பெற்றதே சுதந்திரம். அதனால்தான் நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நன்றி, வணக்கம் ஐயா. லேரான கவிதை சொல்லி வேறான எண்ணங்களை விரைவாக எடுத்து சொல்லி போராடும் நெஞ்சங்கள் புதுப்பாதையாக்கி புறப்பட்டு போங்கள் என்று பூபாலம் பாடும் புதிய சித்தாந்தத்தை பொதுவாக சொன்னார். நல்ல கவி சொன்ன கோகுல் கிருஷ்ணா அவர்களை நானும் பாராட்டுகிறேன். அடுத்து கவிதை வழங்க திண்டுக்கல்லிலிருந்து ஷாஜகான் அவர்கள். நல்லாசிரியர் மாமணி, சிறந்த ஆசிரியராக நல்ல மாணாக்கர்களை உருவாக்குபவர், தமிழ் பற்றாளர், நாட்டுப்புற இலக்கியங்களை நாள்தோறும் பயிற்றுவிப்பவர், கலையாற்றலும் கற்பனை திறனும் கொண்டவர், தமிழ் பணியில் தமிழ் பண்பாட்டு பணி என்று ஆசிரிய பணியோடு தமிழை சிறப்பு செய்கின்ற, தமிழை பின்பற்றுகின்ற தலையாய பணிகளை தொடர்ந்து செய்து வருபவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து தொய்வில்லாமல் நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை தமிழுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற தனியாத வேட்கை கொண்டவர். தன்னுடைய தமிழ் பணியோடு அடிக்கடி பாரதியினுடைய அவதாரம் எடுப்பவர். எட்டயபுரத்தில் பாரதி விழா நாம் நடத்திய போது அங்கே திடீரென்ற பாரதியாக காட்சி தந்தவர். இப்படி பல வகையிலெல்லாம் இளைய தலைமுறைக்கு, மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து தமிழ் பணி ஆற்றுகின்ற ஆற்றலாளர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட அமைப்பாளராக நம்மோடு பணியாற்றி கொண்டிருப்பவர், நல்ல கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், கலை உணர்வாளர், தமிழ் பற்றாளர், கிராமப்புற இலக்கியங்களை, கலைகளை முன்னெடுத்து செல்பவர் என்று தக்க வழியிலெல்லாம் தமிழ் பணியாற்றுகின்ற நல்லாசிரியர் மாமணி ஷாஜகான் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். எங்களையும் ஊக்கப்படுத்தி தமிழ் பற்றை வளர்த்து கொண்டிருக்கும் எங்களை போன்றவர்களை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு வருகின்றோம். இளைய சமுதாயம் விளங்கும் மாணவ செல்வங்களுக்கு இந்த தமிழ் பணியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையை தாங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என்ற பாரதியின் கனவு மெய்ப்பட்டது இன்று. ஏனென்றால் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று கூறிய பாரதியின் வரிகளால். அது மட்டுமல்ல,
தன்னுடைய உணர்வுகளை கவி வழியாக வெளிப்படுத்தியவன் பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று விடுதலைக்கு முன்னேறி விடுதலையாக மகிழ்வோடு பயணித்தவன் பாரதியன். இந்த வரிகளை நான் அது மட்டுமல்ல, வஉசியாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், நம்மளுடைய தியாகம் செய்தவர்களின் இதயத்தை நான் பார்க்கின்றேன். இன்று மகிழ்வாக இருந்தாலும் என் உள்ளத்தில் ஒரு நெகிழ்வு, துக்கம். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சிக்கு முன்னரே 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த சிவப்பு வாசனை இன்றும் நான் அந்த வாசனை நுகர்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் விடுதலை தீயில் இருந்து இன்னும் வீழவில்லை நான். அதுமுள்ள தமிழ் வீரர்களின் விடுதலை தியாகத்தை இன்று நான் பார்க்கின்றேன். இந்த வழியாக ஏற்பட்டது மக்களாட்சி, பெண் விடுதலை, மகிழ்வான வாழ்க்கை. இப்படி இருந்தாலும் முழு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று நான் மனதில் தோன்றுகிறது. அந்த முழு சுதந்திரம் என்பது பாரதியின் கனவு. அந்த கனவை நாம் நிலைநாட்ட வேண்டும், அதை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் பாரதியின் முழு விடுதலையின் மகிழ்ச்சியாக இன்றும் என் மனதில் தோன்றுகிறது. வெள்ளிப்பனிமலையின் மீது லாவுவோம், அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இந்த உணர்வு நம் மனதில் என்றும் இருக்க வேண்டும். ஒரு மண் துளி கூட நாம் பிற அந்நியனுக்கு தராமல் இந்த நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்வு வழியாக தமிழ் உணர்வுகளை, எழுச்சியை பிரதிபலிக்க செய்த அனைத்தையும் தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் எங்கள் வழிகாட்டியுமான ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல்லிருந்து கலை ஆர்வலர் கவிஞர் ஷாஜகான். நன்றிகள் ஐயா. நன்றி. நல்லாசிரியர் மாமணி ஆர்வலர் ஷாஜகான் அவர்கள் நாட்டுப்பற்று, நல்ல தமிழ் பற்று, இரண்டு பற்றும் கூட்டுப்பற்று என்று இணையாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், நாட்டை காப்போம், நம் மொழியை காப்போம் என்று எண்ணத்தை ஏற்படுத்தினார். எழுச்சிமிக்க பாரதியின் எழிலான கவிதைகளால் எல்லோர் நெஞ்சிலும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். பாரதியின் பாடல்களில் சொல்லாத பொருள் இல்லை. ஆனால் ஷாஜகான் சொல்லுகின்ற பொழுது அதன் எல்லை தெரிந்தது. நல்ல கருத்துக்களை நிறைவாக சொல்லி நம் நெஞ்சில் நாட்டுப்பற்றையும் நாம் வணங்கும் தமிழ் பற்றையும் எடுத்து சொல்லி இதுதான் சுதந்திரம் என்று உணர வைத்து சிறப்பு செய்த நல்லாசிரியர் மாமணி, கவிமாமணி ஷாஜகான் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அடுத்து கவிதை வழங்க கவிஞர் மு. லோகு உலகம்மாள் அவர்கள் சிறப்பு செய்ய வருகிறார். அவரை வரவேற்று கவிதை வழங்க அழைக்கிறேன். அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட ரெக்வஸ்டா சொல்லிக்கிறேன். நான் உண்மையாவே ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கேன் சார். என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தலைவர் அவருக்கும் செயலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற இக்கவிதையை அரங்கேற்றம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் இன்று மலர்ந்து விட்டது. எல்லார் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தந்து விட்டது. 78ஆம் ஆண்டு சுதந்திரம் இன்று மலர்ந்து விட்டது. எல்லார் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தந்து விட்டது. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், அகிம்சை வழி முயன்று பெற்றோம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், அகிம்சை வழி முயன்று பெற்றோம். ஒற்றை சொல் அந்த வந்தே மாதரம், அகிம்சை எனும் விசித்திரம். ஒற்றை சொல் அந்த வந்தே மாதரம், அகிம்சை எனும் விசித்திரம். கண்ணீரும் செந்நீரும் பரவி ஓட, கண்ணீரும் செந்நீரும் பரவி ஓட, தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் வாட.
தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் வாட. சுயநலம் இன்றி கிடைத்த சுதந்திரம், சுயநலம் இன்றி கிடைத்த சுதந்திரம், உயிரையும் பெரிதாக நினைக்காத மனோதிரம், உயிரையும் பெரிதாக நினைக்காத மனோதிரம். உலகமே வியந்து பார்க்கும் நம் சுதந்திரம், உலகமே வியந்து பார்க்கும் நம் சுதந்திரம், நம் தாய்நாட்டின் பண்பாட்டு சிறப்பு, நம் தாய்நாட்டின் பண்பாட்டு சிறப்பு. இங்கு பிறப்பதே பெரும் சிறப்பு, இங்கு பிறப்பதே பெரும் சிறப்பு. அதை உணர்ந்து காப்பதே ஒவ்வொரு இந்தியனின் பொறுப்பு, அதை உணர்ந்து காப்பதே ஒவ்வொரு இந்தியனின் பொறுப்பு. உத்தமர் காந்தி வழியினில் நின்றோம், உத்தமர் காந்தி வழியினில் நின்றோம், ஒத்துழையாமை இயக்கம் கண்டோம், ஒத்துழையாமை இயக்கம் கண்டோம். எத்தனை தியாகியர் இன்று நினைப்போம், எத்தனை தியாகியர் இன்று நினைப்போம், ஏற்றிய தேசிய கொடியை துதிப்போம், ஏற்றிய தேசிய கொடியை துதிப்போம். கடமைகளை நன்றாக செய்து முடிப்போம், கடமைகளை நன்றாக செய்து முடிப்போம். நல்ல குடிமக்களாய் நம் நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம், நல்ல குடிமக்களாய் நம் நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம். பொருளாதார சுதந்திரம், தன்மான சுதந்திரம், பெண் இன சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம், தன்மான சுதந்திரம், பெண் இன சுதந்திரம். இன்னும் பற்பல சுதந்திரம் பெற வேண்டி இம்மண்ணில் உள்ளோர் பல உயிர் நாடி, இன்னும் பற்பல சுதந்திரம் பெற வேண்டி இம்மண்ணில் உள்ளோர் பல உயிர் நாடி. வாழ்க சுதந்திரம், வளர்க பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி ஐயா. சிறப்புகளை உணர்வோடு போற்றுவோம் என்று சுதந்திரத்தின் சிறப்பையும் சிறப்பால் பெற்ற சிறப்பையும் சீராக சொன்னார். நாட்டுப்பற்றே நம் பற்று என்று மாற்றமில்லாமல் மனிதர் உடைத்தார், மாற்றம் மலரும் என்று ஏற்றி சொன்னார். நல்ல கவி சொல்லி நம்மை சுதந்திரத்தின் சுவையுணர செய்த கவிஞர் மு. லோகு உலகம்மாள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி. அடுத்து கவிதை வழங்க கோவையிலிருந்து புவனேஸ்வரி திலக் அவர்கள் தன்னுடைய கவிதைகளால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அழகுபட சொல்ல வருகிறார். அவரை வரவேற்று கவிதை வழங்க அழைக்கிறேன். எழிலோர் ஓவியத்தை இனிக்கும் பாட்டாக்கி, வழிநே தமிழச்சி விருந்து படைப்பாக்கி, மொழியும் இலக்கியமாம் இன்பம் முழுதாக்கி, பிழிதேன் சுவை கூட்டி பிறங்க பாரளித்த அன்னையே வணங்குகின்றேன். செவ்விய தமிழினில் சிந்து பயின்றவர், ஒவ்வொரு சொல்லையும் உருக்கி படைப்பவர், சொல்வளம் கொள்வதில் தோன்றா துணையவர், திருமொழி தமிழில் தனிப்புகழ் கொண்டவர், அற்புத தமிழ் பணி ஆற்றுபவர், நடுவர் பெருந்தகையாளர், பெருமதிப்பிற்குரிய திரு ஆவடி குமார் ஐயா அவர்களை பணிவோடு வணங்கி, அடிமை கட்டுண்டோம் அந்நியர்கள் ஆதிக்கத்தில், புரட்சிகள் வெடித்தன மறுமலர்ச்சி பாதையில், உரிமைகள் ஓங்கின குண்டுகள் முழக்கத்தில், சுதந்திரங்கள் கிட்டின இன்னுயிர்கள் தியாகத்தில், சத்தியங்கள் வென்றன இந்திய சரித்திரத்தில், ஆனந்தங்கள் மலர்ந்தன அகிம்சை தேடலில், மனங்கள் இணைந்தே மகத்துவம் அடைந்தோம், சுதந்திரம் யாதென பொருள் உணர்ந்தோம், விருப்பங்கள் ஈடேறுதலே இன்பச் சுதந்திரமா, வித்திட்ட விதைகள் விருட்சமாதலே அச்சுதந்திரம், ஏழ்மை நீங்கி பொருளாதாரம் பெருகட்டும், பசிகள் மறந்து பஞ்சம் பறந்தோடட்டும், யாவரும் சமமென எண்ணங்கள் மலரட்டும், ஜாதி ஒன்றென சமத்துவம் நிலையாகட்டும், மது அற்ற குடும்பங்கள் செழிக்கட்டும், கல்வி எல்லோருக்கும் என கதவுகள் திறக்கட்டும், மாந்தரில் உன்னதமே சகோதரத்துவம் என்றிடுவோம், ஆனந்தம் இதுவென சுதந்திரம் எண்ணிடுவோம், உண்மை சுதந்திரம் என காற்றை சுவாசித்திடுப்போம், சுவாச காற்றை தியாகித்தோரை போற்றிடுவோம், ஆண்டின் இந்நாளா
ஒரே நாள் என விழித்திடுவோம். ஒவ்வொரு நாளும் சுதந்திர நாள் என்போம். கிட்டியதில் பற்றுடனே உரிமையதை காத்திடுவோம். ஆனந்த சுதந்திரம் எண்ணி மகிழ்ந்திடுவோம். நன்றி ஐயா. ஆனந்த சுதந்திரத்தின் ஆளுமையால் பெற்ற அழகியல் உணர்வுகளை அடுக்கடுக்காக சொல்லி தேனோரும் தீந்தமிழால் திகைக்கின்ற செய்தி சொன்னார். திசைகள் வணங்குகின்ற தீந்தமிழால் கவிதை சொல்லி திகட்டாமல் திகைட்ட வைத்த நல்ல கவிதை சொன்ன கவிஞர் புவனேஸ்வரி திலக் அவர்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என்ன நேயர்களே, சுதந்திர தின கவியரங்கத்தை கண்டு ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபரா மாத்திடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.